ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். கடக ராசி நேயர்கள், இந்த கடகம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். கால புருஷம் அப்படின்னு சொல்கிறது மேஷத்துலேருந்து எடுத்துட்டா 4ஆம் இடம். கால புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் ரொம்ப பலம். ஒருத்தருக்கு குடும்பம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்கா, கணவன் நல்லா இருக்கா, மனைவி நல்லா இருக்கா, ஒரு வண்டி வாகனத்துடைய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுலாம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்து அதிபதியை ரொம்ப பலமாக்கிட்டாவே எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு வந்துடும். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த 4ஆம் இடம் கடகம் அப்படிங்கிறது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அப்போ 4ங்கிற ஸ்தானம் இருந்தால் மட்டும்தான் மற்ற 12 கிரகங்களும் 12 கட்டங்களும் அந்த 9 கிரகங்களும் இயங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதில் அந்த கடகம் ஸ்தானம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த 9 கிரகங்களும் 12 ராசி கட்டங்களும் வலுவிழந்து போகும். அதனால தான் சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்திரன் மாந்தியோடு சேரக்கூடாது, சந்திரன் செவ்வாயோடு சேரக்கூடாது, சனி பகவானோட சேரக்கூடாது, இப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சனி பகவானோட சந்திரன் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா புணர்வு தோஷம் அப்படிங்கிறத விளைவிக்கும். அப்போ அந்த இடத்துல கடகத்தில் இப்போ குரு இருக்கார். உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ஆனால் பணம் கிடைக்குமா அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பணம் கைக்கு வராது. இடமாற்றம் ஒன்று பண்ணியே வந்திருப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பண்ணி வந்திருப்பீங்க. உங்கள் குழந்தையே வேறு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சேர்த்திருப்பீங்க. ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு உங்களை இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே பண்ணியிருப்பீங்க. விற்காத இடம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஆயத்தம் கிடைச்சிடும். அதன் மூலியமாக உங்களுடைய பதவிகளையும் பேர் புகழையும் நீங்கள் ரொம்ப நல்லா தக்க வச்சுக்குவீங்க. உங்களோட உடலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கல்லீரல் பிரச்சனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். ஒரு புதிய ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு புதிய விஷயங்களோ நீங்கள் ஏற்படுத்திக்கிறது கவனமாக வச்சுக்கோங்க. அதில் நீங்களும் ஏமாந்து மற்றவர்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது அமைப்பு பார்த்திங்கன்னா நீர்நிலை சார்ந்த கோயில். நீர்நிலை சார்ந்தனா குளம் இருக்கக்கூடாது, குளம் குட்டை இருக்கக்கூடாது. நீர்வீழ்ச்சி அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஆறு அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அம்மனை போய் பார்க்கலாம். இல்லை ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வந்த நாள்லேருந்து 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்.